ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருமே நல்லா இருப்போம். மக்களே, நம்ம இப்போ ஒரு இடையில ஒரு 10 நாளாக வீடியோ போடல. ஊருக்கு போனோம் வந்தோம். இடையில ரம்ஜானு அந்த மாதிரி ஒரு சில வேலைகளுக்காக ஊருக்கு போய் வந்திருந்தோம். ஸோ அதனால் போட முடியல. இப்போ தான் சென்னை வந்து இப்போ மறுபடியும் ரீச் ஆகி 2 நாள் ஆகுது. இப்போ தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஒரு தடவை டேங்க்கு ஃபில் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 650 to 700 அந்த ரேஞ்சில் பிடிக்கும். ஒரு 7 கிலோ 8.5 கிலோ 7.5 கிலோ அந்த ரேஞ்சில் பிடிக்கும். பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில் சிஎன்ஜி வண்டியில் மைலேஜே இல்லை. சிஎன்ஜி பாருங்கள், நான் இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு நேற்று நைட்டு ஒரு 1:30 மணிக்கு நான் வந்து சிஎன்ஜி போட்டேன். சரிங்களா, சிஎன்ஜி போட்டுட்டு நான் டியூட்டிக்கு வந்து போயிட்டேன். இன்றைக்கி இப்போ வந்து வண்டி வந்து அதிகமாகலாம் ஓடலை. இன்றைக்கி மொத்தமாகவே பார்த்திங்கன்னா, இப்போ இது மறுபடியும் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பங்குக்கு இன்றைக்கி முடிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 98 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. நேற்று நைட்டு 1:30 மணிக்கு போட்டேன். மணி இப்போ பாருங்கள் 1:56. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்தில் நம்ம ஓட்டம் கம்மி 100 கிலோமீட்டருக்கு தான் ஓட்டியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்களா உங்களுக்கு 3 கோடு சிஎன்ஜி பார்த்தீங்களா, 3 கோடு தான் தெரியுது பாருங்கள். சிஎன்ஜி வந்து ஒரு ஆவரேஜாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 160 தரும். நார்மலாக சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கு அது எல்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 140 தரணும். நமக்கு இப்போ இருக்க பெட்ரோலு இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் ஓடுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ 120 தான் தருது. கிட்டத்தட்ட ஒரு 140 160 கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்கிட்ட சிஎன்ஜி வந்து ரொம்ப ட்ராப் ஆகுது மக்களே. ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு நாளைக்கு வந்து நமக்கு லாபமே அந்த 10-20 கிலோமீட்டர் தான் லாபமே. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 கிலோமீட்ரு 40 கிலோமீட்டர் அடி வாங்கிறது இந்த வெயில் நாளில் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான நிலமை. இதுக்கு வேறு எதுவும் பண்ணவும் முடியாது. கஸ்டமர்கிட்ட நம்ம ரேட்டு சேர்த்தும் கேட்க முடியாது. கேட்டால் அவங்களும் வந்து ஏன் இவ்வளோ கேட்குறீங்க அவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நிலமை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்றைக்கி பாருங்கள் மணி இப்போ 1:58. நான் பங்க்கில் வந்து நிற்கிறேன். சரிங்களா, இப்போ நான் பங்க்கில் கேஸ் போட்டுட்டு மறுபடியும் நாளைக்கு நைட்டு இதே பங்க்கில் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா, நாளைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஓடுதுன்னு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. கண்டிப்பாக நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் வந்து எவ்வளோ சிஎன்ஜி மைலேஜ் தருதுன்னு காட்டுறேன். ஸோ எல்லாம் வெயில் காலத்தில் பார்த்து, வெயில் இப்படி அடிக்குது பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதிய டைம்லலாம் ஓட்டாதீங்க. பெஸ்ட்டு என்னை கேட்டோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் ஓட்டலாம். அப்புறம் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சோம் அப்படின்னா ஏர்போர்ட் சவாரிலாம் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 8 மணி வரைக்கும் அல்லது ஒரு 10 மணி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஓட்டலாம். ஸோ மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் 40 கிலோமீட்டர் ட்ராப் ஆகிறதுக்கு நம்ம இப்படி ஓட்டலாம். இல்லையா ஒரு மாதம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும் மக்களே. அதனால் பாருங்கள், எல்லாம் கவனமாக வண்டி ஓட்டுங்க. ஓகே கைஸ், டாட்டா பை பை, see you.